வெல்கம் டு மை சேனல். இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இரவு 12 மணி ஆகியிருந்தது. தம்பி மெதுவாக என் அறைக்கதவை திறந்து நான் தூங்குவதை பார்த்து உள்ளே வந்து கதவை பூட்டினான். நான் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தேன். அறையில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். என் தம்பி நடு இரவில் என் அறைக்கு ஏன் வந்தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நானும் படுக்கையில் கண்ணை மூடிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல படுத்திருந்தேன். அதன் பிறகு தம்பி என்னுடன் என்ன செய்யப் போகிறான் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நானும் அவனை தடுக்க முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் அது மிகவும் சுகமாக இருந்தது. ஏன் தடுக்கவில்லை? தம்பிக்கு என்னிடம் எது மிகவும் பிடித்திருந்தது? இதற்கான பதில் இந்த வீடியோ முழுவதும் பார்க்கவும். என்னுடைய பெயர் சோபி. எனக்கு 22 வயதாகிறது. நான் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி. கோடைக்காலம் தொடங்கி இருந்தது. அதனால் எனக்கு கல்லூரி விடுமுறை கிடைத்திருந்தது. வழக்கம் போல இன்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்த பிறகு நான் என் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். களைப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. என் உடல் முழுவதும் வலிப்பது போல இருந்தது. நான் என் படுக்கையில் படுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க முயற்சி செய்தேன். என் தலையை என் கைகளால் மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் சோர்வான குரலை கேட்டு என் தம்பி விக்கி பூட்டிய அறைக்குள் வந்து, "என்ன ஆச்சு அக்கா? உடம்பு சரியில்லையா?" என்று கேட்டான். நானும், "என்ன சொல்ல தம்பி? அம்மா எல்லா வேலைகளையும் என் தலையில் போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். கல்லூரி விடுமுறை வந்ததும் வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் என் மீதுதான் விழுந்துவிட்டன. வேலைக்காரியும் விடுமுறையில் இருக்கிறாள். என்னால் இந்த வீட்டு வேலைகளை செய்ய முடியவில்லை" என்றேன். என் பேச்சை கேட்டு அவன் என் அருகில் அமர்ந்து, "என் அன்பான அக்கா, பரவாயில்லை. நான் இப்போது உங்களுக்கு பால் கொண்டு வருகிறேன். அதை குடித்தால் நிம்மதியாக உணர்வீர்கள்" என்றான். விக்கியின் பேச்சைக் கேட்டு நானும் சிரித்தேன். "நீ மட்டும் வெளியிலிருந்து சாப்பாடு வாங்கி வா. நான் சிறிது நேரம் தூங்குகிறேன்" என்றேன். அதன் பிறகு அவன் பால் கொண்டு வந்தான். அதை பார்த்ததும் எனக்கு அவன் மீது மிகவும் பாசம் வந்தது. உண்மையில் தங்கள் சகோதரிகளின் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட சகோதரர்கள் உலகில் மிகக் குறைவானவர்களே. நானும் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தேன். அவன் கொண்டு வந்த பாலை குடிக்க ஆரம்பித்தேன். பால் குடித்த பிறகு நான் டம்ளரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு படுத்தேன். விக்கி, "சரி, நான் உங்கள் தலையை மசாஜ் செய்து விடுகிறேன். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள்" என்றான். அவன் என் தலைமாட்டில் அமர்ந்து தன் கைகளால் என் தலையை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். எனக்கு மெதுவாக நிம்மதி கிடைக்க ஆரம்பித்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றேன். எவ்வளவு மணி நேரம் நான் தூங்கினேன் என்று எனக்கு தெரியவே இல்லை. அம்மாவின் குரல் கேட்டுதான் என் கண் விழித்து நான் பதறி அடித்து எழுந்தேன். என் தலை மிகவும் கனமாக இருந்தது. கடிகாரத்தை பார்த்தபோது இரவு 10 மணி ஆகியிருந்தது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்திருந்தார். ஒருவேளை களைப்பு காரணமாக எனக்கு நேரம் தெரியவில்லை போல. எழுந்தவுடன் 2 அடி நடந்ததும் எனக்குள் தலைச்சுற்றல் ஏற்பட்டது. கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. சுவரின் ஆதரவை நான் பெற்றிருக்காவிட்டால் நிச்சயமாக கீழே விழுந்திருப்பேன். வெளியே வந்தபோது சாப்பிடும் மேசையில் அனைவரும் எனக்காக காத்திருப்பதை கண்டேன். நான் சென்று நாற்காலியில் நிம்மதியாக அமர்ந்தேன். விக்கி என்னை பார்த்து என் தட்டில் சாப்பாடு போட ஆரம்பித்தான். பிறகு அம்மாவிடம், "அம்மா, அக்கா மீது வேலை பாரத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். வேலைக்கு வரவில்லை என்றால் அவளுக்கு பதிலாக வேறு ஒருவரை வேலைக்கு வையுங்கள். இவள் பாவம், நாள் முழுவதும் வேலை செய்து சோர்ந்து விட்டாள். பாருங்கள், நீங்களே அவளது முகம் விழுந்துவிட்டது" என்றான். என் நிலைமை உண்மையில் மோசமாகி இருந்தது.
நான் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன். மீதமுள்ள உரையும் இதேபோல் புங்க்டுவேஷன் மட்டும் சரி செய்யப்பட்டுள்ளது.